வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவுரங்கம் உலகளந்த பெருமாள் கோவில், காஞ்சிபுரம். அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திருமாலின் 108 திவ்ய தேச கோவில்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே திரிவிக்கிரமான ஓங்கி உலகளங்க திருக்கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். அப்படி மகாபலி மன்னருக்காக திருவிக்கிரம கோலத்தை பெருமாள் காட்டிய தலம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருவுரம் உலகளந்த பெருமாள் கோவிலாகும். திருமாலின் ஆதிசேஷன் ரூபமாகவும் மகாபலிக்கு காட்சி கொடுத்ததால் பாம்பின் வடிவமாகவும் இங்கு காட்சி தருகிறார். அதன் காரணமாகவே இந்த தலம் திருவுரங்கம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இங்கு நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி போன்ற விழாக்களின் போது விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்த திருமாலின் திவ்ய தேசங்களில் திருவுரங்கம் உலகளந்த பெருமாள் கோவில் 50வது திவ்ய தேச கோவிலாக போற்றப்படுகிறது. இத்தலம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகும். காஞ்சிபுரத்தில் உள்ள மிக பழமையான விஷ்ணு ஆலயங்களில் இதுவும் ஒன்று. ஆதிசேஷனான காட்சி தரும் பெருமாள். ஆதிசேஷனை வணங்கினால் குழந்தை பேறு கிடைக்கும். ஒரே கோவிலில் பெருமாளின் 2 ரூபங்களை தரிசிக்கலாம். மூலவர் உலகளந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாள், உற்சவர் பேரகத்தான், தாயார் அமுதவள்ளி நாச்சியார், ஆரணவள்ளி அமிர்தவள்ளி, தீர்த்தம் நாக தீர்த்தம், கோலம் நின்ற திருக்கோலம், விமானம் சாகர ஸ்ரீகர விமானம். தல வரலாறு. பிரகலாதனின் பேரனும் அசுரர்களின் அரசனுமான மகாபலி தேவலோக பதவி அடைய வேண்டும் என்பதற்காக யாகம் ஒன்றை நடத்தினான். அப்போது வாமன ரூபத்தில் வந்து 3 அடி நிலம் கேட்கிறார் பெருமாள். தனது குருவான சுக்கராச்சாரியார் தடுத்தும் 3 அடி நிலம் கொடுக்க ஒப்புக்கொள்கிறான் மகாபலி. கமண்டல தண்ணீரை கையில் ஊற்றியதும் வானத்திற்கும் பூமிக்கும் வளர்ந்து நின்ற திருமால் முதல் அடியில் பூமியையும் 2ஆம் அடியில் வானத்தையும் அளந்தார். 3வது அடி எங்கே என மகாபலியிடம் கேட்க அவர் தனது தலையில் வைக்கும்படி காட்டுகிறார். உடனடியாக மகாபலியின் தலையில் கால் வைத்து அவரை பாதாளலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் பெருமாள். ஆனால் பெருமாளின் திருவிக்கிரம கோலத்தை காண முடியவில்லை என வருந்திய மகாபலி பெருமாளின் திருவிக்கிரம கோலத்தை காண வேண்டி தவம் செய்கிறார். அவரது தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் இந்த தலத்தில் உலகளந்த பெருமாளாக காட்சி தருகிறார். ஆனாலும் பெருமாளின் திருக்கோலத்தை மீண்டும் காண ஆசைப்பட்ட மகாபலிக்கு ஆதிசேஷனாக காட்சி அளித்தார் பெருமாள். கோவில் அமைப்பு. 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் சாகர ஸ்ரீகர விமானத்தின் கீழ் ஒரு காலை தூக்கியபடி உலகளந்த பெருமாள் காட்சி தருகிறார். மூலவருக்கு இடப்புறத்தில் ஆதிசேஷன் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். தாயார் அமுதவள்ளி நாச்சியார் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். திருமங்கையாழ்வார் இத்தல பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆதிசேஷன், மகாபலி ஆகியோர் இத்தலத்திற்கு வந்து பெருமாளை வழிபட்ட சென்றதாக வரலாறு கூறுகிறது. அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 4 கோவில்கள் உள்ளது. 4மே திவ்ய தேசத்தை சேர்ந்தவை என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. அவை திருவூரகம், திருநீரகம், திருக்காரகம் மற்றும் திருக்கார்வானம். இதை போல் வேறு எங்கும் பார்க்க முடியாது. திருவூரகத்தை தவிர மற்ற 3ம் வேறு இடத்தில் இருந்ததாகவும் பிற்காலத்தில் ஒரே தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறுவதுண்டு. ஊரகம், நீரகம், காரகம், கார்வானம் ஆகிய 4 திவ்ய தேசத்து பெருமாளையும் சேர்த்து திருமங்கையாழ்வார் ஒரே பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளார். மூலவர் சுவாமி உலகளந்த பெருமாள் மேற்கு பார்த்த வண்ணம் நின்ற திருக்கோலத்தில் திருவிக்கிரம வடிவத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். 30 அடி உயரமுள்ள திருவுருவம் சிறப்பம்சமாகும். இந்த திருவுருவத்தின் இடது கால் உடலுக்கு செங்குத்தான நிலையில் அமைக்கப்பட்டு உள்ளது.
வலது கால் மகாபலியின் தலை மீது அழுத்தியவாறு அமைக்கப்பட்டுள்ளது. 2 கைகளும் 2 பக்கங்களிலும் விரித்திருப்பது சிறப்பாகும். மலைநாட்டு மன்னன் மகாபலி அசுரேந்திரனாக முடிசூட்டி கொண்டதும் அவனது கட்டளை 3 லோகங்களிலும் செயல்பாட்டிற்கு வந்தது. அதனால் தேவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். தேவர்களின் கஷ்டங்களை போக்கவும் மகாபலியை அடக்கவும் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் சென்று நிம்மதியாக பகவானை தியானிக்க தனக்கென்று ஒரு இடம் தேவைப்படுகிறது, அதை அளித்தால் நன்மையாக இருக்கும் என கேட்டார். மகாபலியும் இதற்கு உடன்பட்டு தேவையான அளவு இடத்தை எடுத்துக்கொள்ள கூறினார். உடனே திருமால் திருவிக்கிரம வடிவம் எடுத்து தன்னுடைய ஒரு திருவடியால் மேலோகத்தையும் மற்றொரு அடியால் கீழோகத்தையும் அளந்தார். 3வது அடி இடமில்லை என மகாபலியிடம் வாமனர் கூற, அதற்கு மகாபலி அடியனின் சிரசு இருக்கிறது என்று கூறி திருவிக்கிரமர் தன் பாதத்தை மகாபலியின் தலையில் வைத்து அழுத்தி அவனை பாதாள லோகத்தில் கொண்டு சேர்த்தார். மீண்டும் 3 லோகத்தையும் இந்திரனிடம் இருக்குமாறு செய்தார். தானம் வாங்க வந்த பெருமாளின் விஸ்வரூப தரிசனத்தை காண முடியாமல் போய்விட்டதே என வருந்தி அங்கேயே தவத்தில் ஆழ்ந்தான் மகாபலி. அவனுடைய தவத்திற்கு இணங்கி காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாளாக உயர்ந்து நின்று காட்சியளித்தார். அத்தலமே ஊரகம் என்னும் உலகளந்த பெருமாள் கோவிலாகும். அருமையான புனித திருத்தலமான உலகளந்த பெருமாள் திருக்கோயிலின் கோபுர நுழைவு வாயில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளது. மேலும் இதன் தாழ்வாரங்கள் புனிதமான பாடல்களின் சிம்பொனியுடன் வசீகரிக்கின்றன. அது மட்டுமின்றி இங்குள்ள கருவறையில் விவரிக்க முடியாத பிரகாசம் உள்ளது. அது உங்களை பக்தி மார்க்கத்தில் அசையாமல் நிற்க வைக்கும். ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயில் என்பது பக்தர்கள் காண கிடைப்பதற்குரிய கண்கொள்ளாத காட்சி கொண்ட புனித தலமாகும். சில கோயில்கள் முழுக்க வழிபாட்டு தலங்கள் என பெயர் பெற்றவை. இருப்பினும் சில கோயில்கள் அதன் கட்டிடக்கலை மூலம் உங்களை வியக்க வைக்கும் வகையில் அமைந்து உள்ளன. அழகான கட்டிடமைப்பு மற்றும் அற்புதமான நற்பண்புகள் இவை அனைத்தும் ஒன்றிணைத்தால் தெய்வீகத்தின் ஒரு தனித்துவமான உணர்வு எழுகிறது. அது உங்களை மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்ல அழைக்கிறது. தமிழ் மற்றும் திராவிட கட்டிடக்கலைக்கு பொருத்தமான சான்றாக விளங்கும் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயில் அத்தகைய தலைச்சிறந்த படைப்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இது ஒரு காந்த ஈர்ப்பால் உங்களை வசீகரிக்க செய்யும் இடம். விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 108 புனிதமான திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படும் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயில் இந்தோ திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டு உள்ளது. பிரம்மாண்டமான வழிபாட்டு தலத்திற்கு பிரம்மாண்டமான மண்டபங்களும் சிக்கலான சிற்பங்களும் ஒன்று கூடி உங்களை வரவேற்கும். இக்கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாகவும் பின்னர் இடைக்கால சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆட்சியின் போது பலமுறை மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. வளாகத்தில் உள்ள கல்வெட்டு மற்றும் இருப்பிடங்களின் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில் மிகவும் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இக்கோயில் 60,000 சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் 7 கலசங்களுடன் 3 முக்கிய கோபுரங்களை கொண்டு உள்ளது. திருக்கார்வானம், திருக்காரகம், திருவூரகம், திருநீரகம் உள்ளிட்ட 4 திவ்ய தேசங்களும் இக்கோயிலில் தனித்தன்மையுடன் உள்ளன. திருவிக்கிரமான விஷ்ணுவின் 10 முதன்மை அவதாரங்களில் ஒன்றான வாமனனின் மாபெரும் வடிவம் கோயிலில் வழிபடப்படுகிறது. உலகளந்த பெருமாளின் திருவுருவம் 35 அடிக்கு மேல் உயரம் கொண்டது. உயரமான கூரையானது தெய்வத்தின் அளவிற்கு ஏற்ப தனி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. கோயிலின் 2 முக்கிய திருவிழாக்கள் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் பிரம்ம உற்சவம் மற்றும் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் நடைபெறும் வாமன ஜெயந்தி ஆகும். மகாபலியோ நிரந்தரமாகத்தான் அந்த உருவை தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் பாதாள உலகத்துக்கு ஜீவன்களில் ஒன்றான 5 தலை நாகமாக காட்சி தருகிறார் பெருமாள். அதாவது அந்த நாகத்தை பார்த்தால் அவனுக்கு ஆதிசேஷன் நினைவுக்கு வர வேண்டும். ஆதிசேஷன் நினைவுக்கு வந்தால் அதில் பள்ளி கொண்ட பரந்தாமன் நினைவுக்கு வருவார். கூடவே இந்த உலகளந்த மாபெரும் தோற்றமும் நினைவுக்கு வரும் என்று திருமால் நினைத்தார்.
இந்த நாக தோற்றத்தை தான் இந்த கோயிலின் வளாகத்தில் திவ்ய தேச பெருமாளாக தரிசிக்கிறோம். நாகம் என்றாலே பால் நெய்வேத்தியம் என்ற பாரம்பரிய ஆதாரணை சம்பிரதாயமும் உடன் வருகிறது. ஆதிசேஷன் பார்க்கடலில் திருமாலுக்கு படுக்கையாக இருப்பது இதன் தொடர்பே ஒட்டித்தான் உள்ளது. அதனால் தான் ஆதிசேஷன் முதல் சிறு நாகம் வரை பாம்புக்கு பால் வார்க்கும் மரபு இன்றளவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வகையில் இந்த திரு ஊரகத்தானுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. தெற்கு நோக்கி காட்சி தரும் திரு ஊரகத்தானுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியத்தால் திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் திரு ஊரகத்தானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இத்தல பெருமாளை வணங்கினால் அனைத்து பாவங்களும் மன்னிக்க பெற்று அவர் அனுகிரகம் கிடைக்கும். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.